ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா, நம்ம கொடைக்கானல் தான் போக போகிறோம். நான் வந்து கொடைக்கானலுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எங்கெங்கே போனேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கொடைக்கானலுக்கு அந்த ரவுண்டாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி தான் போயிட்டுருக்கோம். கீழே வந்து அந்த தண்ணி எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து நான் பக்ரீத் அன்னைக்கு நைட்டு வந்து கிளம்பணும் இங்கேருந்து. ஸோ நைட் போகும்போது நம்ம வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ தூங்கிட்டே போயிட்டோம். அதனால் இப்போது காலையில் வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சைடில் வந்து என் பையன் வந்து எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொன்னாக்கா, இவன் வந்து மாங்காவை எனக்கு கொடுத்த மாங்காவை இவன் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ மேலே போகும்போது நான் காட்டுறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் ட்ரிப் நான் இங்கே போயிருக்கிறது. ஸோ வந்துட்டோம். மேலே வர வர ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹோட்டல் போனோம். ஹோட்டல் போயிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் வந்திருந்தார், ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருந்தார். அவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நானே காட்ட முடியல. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் போயிட்டு வாங்க, எங்கெல்லாம் பசங்களெலாம் கூப்பிட்டு போங்க. ரொம்ப குளிராக இருக்குது இப்போவே. இப்போ வந்து நம்ம ரோஸ் கார்டன் தான் போக போகிறோம். வாங்க எப்படி போய் பார்க்கலாம். ரோஸ் கார்டன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நான் ஒரு பூ பார்த்தேன். எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதோடு பெருசாக அந்த பூ இருந்தது. எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது, இவ்வளோ பெரிய பூ கூட இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தேன். ஆனால் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் சிரித்தது, அவன் விளையாடினது அதெல்லாம் பார்த்து எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பூ இதெல்லாம் பார்த்தேன். நான் அந்த பூவை கூட காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ பெருசாக இருந்தது. அது ரோஸ் மாதிரி இதாங்க. இது எவ்வளோ பெருசாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க, நான் காட்டுறேன். இந்த பூ ரோஸ் பூவா, ஒரிஜினல் ரோஸு. பட் சூப்பராக இருந்தது இது பார்க்கும்போது. ஸ்மெல் கூட நல்லா இருந்தது. இதில் நீங்கள்லாம் போயிருக்கீங்களா ரோஸ் கார்டனுக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டே வந்து இந்த இடத்துலலாம் நின்று நம்ம ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய இடம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ரூம் போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் போக போகிறது இந்த கடையில் தாங்க. நான் வந்து சாக்லேட்டு, ஸோ எனக்கு வேண்டிய திங்ஸ்லாம் நான் வாங்கினேன். இந்த கடையில் எல்லாமே இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதில் வந்து நான் சாக்லேட்டு, பப்ஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பசங்களுக்கு என்னமோ குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் தேவை அப்படின்ட்டு விளையாட்டு பொருள்லாம் வாங்கினாங்க. என் பையனுக்கும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து காலையில் வந்து நம்ம ஃபால்ஸ் போனோம். ஸோ இதுதாங்க அந்த ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸில் வந்து ரொம்ப பார்த்து பத்திரமா போங்க. வழுக்கிட்டே இருந்தது. நீங்கள் போகிறீங்கன்னா பார்த்து போங்க. வழுக்கிட்டே இருந்தது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ், விழுந்துட்டேன். ஸோ வந்து நான் விழுந்துட்டேன் அந்த ஃபால்ஸில். அதனால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. பசங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. இங்கே வந்து ஒரு ஷாப் இருந்தது, அல்தாஃப் அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருந்தது. நாங்கள் வந்து இங்கே போயிருந்தோம். ஆனால் நான் சாப்பிடல எதுவும், சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு சாப்பிட்ற டைம் இல்லை, மூடும் இல்லை அப்போது. ஸோ இதெல்லாம் வந்து பனி மூட்டமாக இருக்குது.
இதெல்லாம் போகிற வழியில் தான் நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னாக்கா, எல்லோரும் ஆவலோடு காத்துட்ருந்த அந்த குணா குகை அப்படின்ற அந்த குணா குகைக்கு தான் நாங்கள் வந்து போனோம். போயிட்டே இருக்கோம், இன்னும் போகலை. ஸோ வந்து இப்போ தாங்க அந்த குணா குகைக்குள்ளே போனோம். இது தாங்க அது. அப்பா பார்க்கும்போதே ஒரு பயமாக இருந்தது. சுற்றி காடு மாதிரி இருந்தது. இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த குகை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த குகை தாங்க அந்த குகை. ஐயோ, பார்க்கும்போதே பயமாக இருந்தது எனக்கு. ஆனால் இதுக்கு மேலெல்லாம் ஏறி எல்லோரும் போகிறாங்க. இதுக்கு மேலே ஏறி தான் இங்கே போகணும். நானும் அந்த மாதிரி ஏறி போனேன், போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் ஒரே புகை மூட்டமாக இருந்ததுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரியாமல் அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு. இதாங்க அந்த சூசைட் பாயிண்ட். இது பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்தது. நான் ஃபோனை வந்து உள்ளே வச்சு தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன். இதுக்குள்ளெல்லாம் போக விட மாட்டாங்களாம். கம்பி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோனில் வந்து நான் இதுக்குள்ளெல்லாம் விட்டு வீடியோலாம் எடுத்தேன் உங்களுக்காக. இப்போ வந்து நம்ம கிளம்பி ஊருக்கு போக போகிறோம். 2 days இங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பி ஊருக்கு போக போகிறோம். இப்போ வந்து நம்ம போகிற வழியிலே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து சில்வர் ஃபால்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கி போயிட்டோம், கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இதுதாங்க அந்த சில்வர் ஃபால்ஸு. என்னோடய சேனலில் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போதைக்கு அப்போவே வரணும் அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.